அனைவருக்கும் வணக்கம். எங்களில் பலர் பல்வேறு சுயநலவாதிகளாகவும் சுயநல போக்கோடும் செயற்பட்டு கொண்டிருப்பவர்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அவர்கள் மற்றவர்களை பற்றி சிறிது அளவேனும் எந்த விதத்திலும் கரிசனையோ அல்லது கண்காணிப்பையோ மேற்கொள்ளப்பட மாட்டார்கள். ஆனால் தங்களுடைய உயிர்களையே துச்சமாக மதித்து பல்லாயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான உயிர்களையும் அரச சொத்துக்களையும் காப்பாற்றுபவர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள் என்றால் நம்பத்தான் வேண்டும். இவ்வாறான ஒரு சிறப்பான விடயத்தை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். அதாவது ஒரு இலங்கையில் நடந்த இந்த மயிர்கூச்செறியும் சம்பவம் தற்போது ஊடகங்களில் வெளிவராத நிலையில் எமது காணொலியில் இந்த செய்தியை உங்களுக்கு தருவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தன்னுடைய டிஷர்ட் ஒன்றை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தடுத்திருக்கின்றார். டிஷர்ட்டை கலட்டி காட்டி மிகப்பெரிய ஆபத்தை எவ்வாறு தடுத்து நிறுத்த முடியும்? உங்களுக்கு தெரியும், நாங்கள் எவ்வளவோ எமது நாட்டின் தொழில்நுட்பங்கள் மற்றும் விஞ்ஞானங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சாதாரண டிஷர்ட்டை வைத்துக்கொண்டு பல பெருமதியான உயிர்களை காப்பாற்றுகின்ற நிலை காப்பாற்றினார் என்று சொன்னால் அவருடைய திறமை, அவருடைய துணிச்சல், அபார திறமை என்பன உண்மையில் எல்லோராலும் மதிக்கப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது. இந்த சம்பவம் இலங்கையில் நடைபெற்றிருக்கின்றது. தென்னிலங்கையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. தென்னிலங்கையில் மிகவும் ஒரு பரபரப்பையும் ஒரு பேசு பொருளாகவும் இந்த சம்பவம் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தென்னிலங்கையில் நேற்று காலை ஏற்படவிருந்த மிக பாரிய அளவு ஒரு தொடரொன்று விபத்து, அதாவது ரயில் விபத்து ஒன்று ஒரு தனிநபரால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. எவ்வாறு என்று சொல்லி நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஓல் என்ற பட்டனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். இனி இந்த வீர தீர சம்பவம் சம்பந்தமாகவும் பல நூற்றுக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டது தொடர்பாகவும் அரசாங்கத்தின் பல கோடி பெறுமதியான சொத்துக்கள் காப்பாற்றப்பட்டது தொடர்பாகவும் ஒரு அதிர்ச்சி காணொலியாக இந்த காணொலியை நாங்கள் முன்வைப்பதில் பெருமிதம் அடைகின்றோம். தென்னிலங்கையில் நேற்று காலை ஏற்படவிருந்த ரயில் விபத்தை தனிநபர் ஒருவர் தடுத்து நிறுத்திய ஒரு தொடர்பில் தகவல் வெளியாகி இருக்கின்றது. குறித்த நபரின் புத்தி சாதுரியமான செயற்பாடு காரணமாக பாரிய விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் எங்கு நடைபெற்றிருக்கின்றது என்று சொன்னால் இலங்கையில் பாணந்துறை என்ற இடத்தில் நடைபெற்றிருக்கின்றது. பாணந்துறை என்ற அந்த இடத்தில் ரயில் நிலையம் அருகில் ரயில் பாதை உடைந்திருப்பதை அவதானித்துள்ளார். உடனடியாக அவர் தனது டிஷர்ட்டை கலட்டி அதை எடுத்துக்கொண்டு புகையிரதம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த பாதையை நோக்கி அவர் ஓடியிருக்கின்றார். இதனால் புகையிரத சாரதி புகையிரத்தை சற்று அதன் வேகத்தை தடுத்து வேகத்தை குறைத்து வேகத்தை குறைத்து அதை நிறுத்துகின்ற நிலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார். இதன் காரணமாக குறித்த அந்த உடைந்த பாதைக்கு சற்று தூரத்தில் அந்த புகையிரதம் தன்னுடைய வேக கட்டுப்பாட்டை குறைத்து நிற்கக்கூடியதாக காணப்பட்டது. இதன் காரணமாக பல நூற்றுக்கணக்கான உயிர்கள் மற்றும் அரச சொத்துக்கள் என காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக ரயில்வே திணைக்களத்திற்கு சொந்தமான சஹாரிக்கா ரயிலில் ஏற்படவிருந்த பெரிய விபத்தையும் பல விலை மதிப்பற்ற உயிர்களையும் காப்பாற்றி இருக்கின்றார். இதன் காரணமாக இவருக்கு தற்போது பாரிய அளவில் இவர்களுக்கான பாராட்டுக்கள் குவிந்து கொண்டிருக்கின்றது.